சகோதர இரத்த பந்தத்தை இழந்திருப்பாங்க. அதை விட ஒரு நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5க்கு 5ஆம் வீட்டில் அசுபர்கள் அமர்ந்து நிற்க அவரவர் பொசிப்பு நாளில் பிதருக்கு கர்மம் சொல்லியா அப்படிங்கிறார். அப்ப அந்த 10வது இடத்துல கர்மக்கோள்கள் அமர்ந்திருந்தால் தந்தை ஆயுள் தோஷத்திற்கு ஆளாவது, தந்தையை பிரிவது, அல்லது தந்தை முகமணிக்கு மாதரோடு விதவிதமாக வீற்றிருப்பார்னு சொல்ற அப்பா தன் குடும்பத்துக்கு பலன்படாமல் இன்னொரு தொடர்புக்கு ஆட்பட்டு போவது, இந்த சூழலை எல்லாம் சனி பகவானுடைய திசையில கொஞ்சம் இவர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். அல்லது நல்ல தகப்பனுங்க, ஆனா நல்லா அவர் தாங்க எங்க வீட்டுக்கு பெரிய பேக் போன், அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இருப்பவர்களுக்கு கூட சனி திசையில் சில இழப்பு துக்கங்கள் எதிர்மறையாக இருக்கும்போது ஏற்படுது. இதே சனி பகவான் சுபரா இருக்கும்போது தொழில் வளம் என்ன, வேலையாட்கள் என்ன, அடிமை பணிகள், இவர்களுக்காக செய்யக்கூடிய சேவகர்கள் என்ன, வெளிநாடு வாழ்க்கை என்ன, கலைத்துறையில் புகழ் பெறுவது என்ன, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவது என்ன, எல்லா தலைமுறைக்கும் சேர்க்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் சனி திசை ஒரு திசையில், அதைத்தான் சொல்லுவாங்க இவர் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு. ஆக மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க வேண்டிய அமைப்பில் இருந்து கொடுத்தால் நிச்சயமாக சர்வ யோகங்களையும் கொடுப்பார்.